வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். வாசித்த ஒரு வேத பகுதி. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் the book of Acts chapter 28 verse 5. someone can read it right now. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலேயும் பிரேக் த்ரூ இந்த டெய்லி பிரேயர்ல ஆண்டவருடைய வார்த்தை என்னவாய் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது என்றால், ஆண்டவருக்கு அடுத்தபடியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியரே, உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. இனி ஒரு தீங்கு நீங்கள் அடையாது இருக்க போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆமென். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி ஆமென் அவர் வேலையடித்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இனி ஒரு தீங்கு நம்மை தொடுவது இல்லை. இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ நடக்க போகுது. ஆமென். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் மாற்றமில்லை. வசனத்தின் மீது கைகள் வைப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாய் என் தேவ ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க சுத்தமா இருக்கிறதோ அதை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை எதை நாங்கள் விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலகுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்கிறார். தேவன், நீங்க ஆண்டவரே, நாங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்தாலும் உம்முடைய நாமத்தை நிமித்தம் எங்களை ஒன்றிணைத்து இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தில் அகமகிழ உங்களுடைய வார்த்தையில களிப்பூர் இன்றைக்கு எங்களை ஒன்றிணைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என் தேவன் உங்களுடைய அனாதி தீர்மானத்துல இதை எழுதி வைத்திருந்ததுக்காக நன்றி ஆண்டவர். அந்த தீர்மானம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற நாங்கள் மாத்திரமல்ல, இது யூடியூப்லயோ அல்லது அந்த பேஸ்புக்லயோ வேற எந்த மூலமாக ஜனங்கள் பார்க்கும் போது இதன் மூலமாய் ஒரு வல்லமை, இதன் மூலமாய் ஒரு அற்புதம், இதன் மூலமாய் ஒரு அதிசயம் நடக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்கு நன்றி. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வெளிப்பட்ட வல்லமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், மேன்மையான கிரியைகளை காட்டிலும் இன்றைக்கு இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிற வேளையில கர்த்தர் வசனத்தினுடைய வல்லமை விளங்க செய்கிறார். நீர் அப்படியே செய்து முடிப்பீராக. என்னை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு தடவை யாராவது சத்தமா இந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு தடவை வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன தீங்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைய ஒரு விஷ சர்ப்பம் கவ்விக்கொண்டது. அந்த விஷ சர்ப்பம் கவ்விக்கொண்டபடினால ஊர் ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. மெலித்தா தீவில் இருக்கிறவர்கள், இவன் கடல்ல சாக வேண்டிய ஆளு, அங்கிருந்து தப்பிச்சு இந்த நம்ம ஊருக்கு வந்தான். இந்த ஊர்ல உயிரா வாழ்வான்னு பார்த்தா இந்த ஊர்லயும் இவனை சாவு விடல. சர்பம் கைய கவ்விக்கொண்டது. இவன் ஏதோ ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்கிறான் போல, இவன் ஏதோ ஒரு பெரிய அநியாய அக்கிரமம் செஞ்சிருக்கிறான், ஒரு பெரிய பாவின்னு நினைக்கிறோம். அதனாலதான் சாவு இவனை விடல. அந்த சாவு மறுபடியும் வந்து இவனை பிடிக்குதுன்னு சொல்லி ஊர் ஜனங்கள் எல்லாம் செய்யாத தவறுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலை பழித்து இருதயத்திலும் சரி வாயிலாலும் சரி முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஊர் ஜனங்கள நினைக்கிறாங்க விஷ சர்ப்பம் அவன் கைய கவ்வினபடினால உடம்பெல்லாம் வீக்கம் எடுத்து சீக்கிரமா ரத்தம் கக்கி சாக போறான்னு சொல்லி ஜனங்க சீக்கிரமா அவனுடைய சாவை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ செய்து முடிக்கிறார். அதே அற்புதத்தை இன்னைக்கு தெய்வம் நம்மளோட வாழ்க்கையில செய்ய போகிறார். அதுக்கு முன்னால ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லும். முதல் வசனத்தை வாசிக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். அல்லேலூயா. இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருமே நம்ம எல்லாம் தப்பி கரை சேர்ந்த ஆட்கள். ஆமென். 2019, 2020, 2021 எத்தனை கோவிட் வந்தாலும் அத்தனை கோவிட்லயும் நாம மரித்து போகாமல் மாண்டு போகாமல் நம்மளை எல்லாம் கர்த்தர் தப்பி கரை சேர வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நாம் தப்பி கரை சேர்ந்த ஆட்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே போலதான் மெலித்தா தீவுக்கு தப்பி கரை சேர்ந்து வருகிறார். இது உங்களுக்கு தெரியும். அவர் ஊழியம் செய்தபடினால, சுவிசேஷம் அறிவித்தபடினால
அவர் ஊழியம் செய்யக்கூடாது, இவரை அடக்க வேண்டும் என்று சிலர் எத்தனைத்து என்ன பண்றாங்க, அவரை எப்படியாவது ஜெயில என்ன பண்ணணும், அடைக்கணும், கொன்று போடணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்போ ஒரு கப்பல் என்ன பண்றாங்கன்னா, அவர் ஒரு சிறை கைதியா கொண்டு போறாங்க. அவரோட கூட சேர்ந்து 276 பேர் பிரயாணப்படுகிறார். இது உங்களுக்கு நல்லா தெரிந்த சம்பவம், வேகமா நான் சொல்றேன். இந்த 276 பேர் கப்பல் இருக்கும்போது நூற்றுக்கு அதிபதி கப்பல் எடுக்க என்ன பண்றாருன்னா உத்தரவிடுகிறார், கப்பல் எடுங்க நம்ம போலாம். கிளம்புறதுக்கு முன்னால எல்லாம் செக் பண்றாங்க, அங்க சீதோஷ நிலைமை எப்படி இருக்குது, வானிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. எல்லாம் செக் பண்றாங்க, சூப்பரா இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பிரயாணம் மேற்கொள்ள நினைக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இப்போ கடல் பிரயாணம் பண்ண வேண்டாம், போன ஆபத்துல முடியும், பிரச்சனைல அகப்படுவோம்னு சொல்றாங்க. ஆனா அவர் பேச்சு யாரும் கேட்கிறேன். இப்ப பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாருன்னா உடனே ஓடி போய் யாருக்கிட்ட நம்ம கேட்கிறாரு, கப்பல் ஓனர் கிட்டையும் கப்பலை ஓட்டுற மாலுமி கிட்ட என்ன பண்றாருன்னா போய் கேட்கிறாரு, இந்த கப்பலை நம்ம ஓட்டலாமா, ஓட்டிட்டு போனா பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம போகலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தெரியுமா, நூற்றுக்கு அதிபதி தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்கல, அதற்கு மாறா கப்பல் ஓனருடைய வார்த்தையும் கப்பலை ஓற்ற அவருடைய வார்த்தையும் கேட்க ஆரம்பிச்சாரு. ஒரு சபைக்கு வருகிற விசுவாசியும் சரி, மற்றவர்களும் சரி, இப்போ ஒரு 100க்கு அதிபதியா மாறிட்டா, ஒரு 1000க்கு அதிபதியா மாறிட்டா, ஒரு லட்சங்களுக்கு அதிபதியா மாறிட்டா, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது கிடையாது. கப்பலை ஓனர்கிட்டையும் கப்பல் ஓட்டுறவங்க ஆலோசனை கேட்பாங்களே தவிர தெய்வ மனுஷனுடைய வார்த்தைக்கு சில இடத்துல ஆலோசனை கேட்பது கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை நிலைமை அல்லேலூயா. சிலர் 100க்கு அதிபதியா மாறிட்டா தெய்வ மனுஷனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள். ஆமென். சோ இங்கே அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள். 2 பேருடைய வார்த்தையை கேட்டுட்டு கப்பல் எடுக்கிறாங்க. கப்பல் கொஞ்சம் தொலைவு போக ஆரம்பிச்ச உடனே நடு கடலுக்குள்ள வரும் பொழுது பயங்கரமான காற்று, பயங்கரமான புயல் அலைகள், சமாளிக்க முடியல. 14 நாட்கள் மழை பயங்கரமா பெய்யுது, வெயில் இல்ல, அங்க இருட்டும் இல்ல, சாரி பாருங்க, இடி மின்னல் மழை, அவங்க வெயில பார்க்க முடியல, எல்லாம் இருட்டு. 14 நாட்கள் எங்க தப்பி கரை சேருமா, செத்து போயிடுமா, திருப்பி வீட்டுக்கு போவோமா என்கிற எந்த ஒரு நம்பிக்கை இல்லாம கடலுக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவர் தேவதூதன் அனுப்புறாரு, அவளை தட்டி எடுப்புறாரு, எழுந்துரு, சாப்பிடு, நீ நாளைக்கு காலையில நீங்க என்ன பண்ணுவீங்க, போயிட்டு கரை சேர்ந்துருவீங்க, கப்பலுக்கு சேதம் வரும், ஆனா உயிர் சேதம் வராதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதே போல மறுநாள் என்ன பண்றாங்க, கப்பல் போய் ஒரு இடத்துல மோதி உடையுது, 276 பேர் தண்ணியில குதிச்சு கரை சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நாம கூட பல இடத்துல தப்பி கரை சேர்ந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் வாகனத்துல வெளியில போறோம் வரும். ஆமே, எத்தனையோ வாகனங்கள் நம்மளை கிராஸ் பண்ணுகிறது, முன்னும் பின்னும் நம்மளை சுற்றி நிறைய வாகனங்கள் போகிறது வருகிறது. ஆனா ஒன்று கூட நம்ம மேல மோதாதபடி கர்த்தர் நம்மளை தப்பி கரை சேர்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நடக்கும்போது எத்தனையோ விதமான திருடர்கள் நம்ம மீது கண்ணம் எடுக்கிறார்கள், நோட்டம் எடுக்கிறார்கள், நம்மையும் வீட்டையும் நம் பொருளையும் அபகரிக்க திருட வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து தப்பி கரை சேர்த்து கொண்டு இருக்கின்றார். எத்தனை பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் நம்மை தப்பி கரை சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவர் தப்பி கரை சேர வைக்கிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிய சகோதரிய, சில சிச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கையில தப்பி கரை சேர்வனா சேர மாட்டேன்னு கேள்வி இருந்தா, இன்னைக்கு தேவ ஆவியானவர் டைரக்டா உங்களோட பேசுகிறார். நீ தப்பி கரை சேர்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். அன்றைக்கு தேங்க்யூ ஜீசஸ். சோதம் குமாரா பட்டணத்துல லோத்தினுடைய குடும்பம் தப்பி கரை சேருமா சேராதுன்னு பயம் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, அவங்க தாமதிக்கிறத ஆண்டவர் பார்த்து அவங்களோட கரங்களை பிடிச்சு அவரே வேகமா இழுத்து கொண்டு போடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அப்படியே உணர்ந்து சொல்றேன், இன்னைக்கு தெய்வம் தாமதிப்பது இல்ல, உங்க கரங்களை பிடிச்சு உங்களை தப்பி கரை சேர வைப்பார். உங்கள் சூழ்நிலையில பல பினான்சியல் பிரேக் த்ரூ இன்னைக்கு நடக்க போகுது. ஆமென். சிலர் சரியான ஒரு பினான்சியல்ல அகப்பட்டிருக்கிறீங்க, இதுல இருந்து தப்பி கரை சேருவோமா, கடன் பிரச்சனை, பலவீன போராட்டம், குடும்பத்துல சமாதான சீர்குலைச்சல், சத்துருனுடைய எல்லா விதமான போராட்டங்கள் என் வாழ்க்கையில நிறைந்திருக்கிறது, இது இருந்து எப்படி தப்பி கரை சேர்வேன்? இன்னைக்கு தேவாவினர் சொல்லுகிறார், அவன் தாமதிக்கிறதை கண்டு தேவனே கையை பிடிச்சு அவங்களை வெளியில கொண்டு வந்து விட்டது போல இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கரங்களை பிடிச்சு உங்களை தப்பி கரை சேர வைப்பார். அதுல எந்த சந்தேகமும் மாற்றம் இல்லை. இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ நடக்கிறது, உங்க கரத்தை கர்த்தர் பிடிப்பார், தேவ தூதர்கள் வந்து பிடிப்பார்கள், அதுல உறுதி. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயம் அப்படி உங்கள் கரங்களை பிடித்து உங்களை தப்பி கரை சேர வைப்பார். ஒரு சில உதாரணத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க வேகமா. தப்பி கரை சேர்ந்தார். என்னுடைய அப்பா பேர் வந்து சிவானந்தம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பேர் ஜீவானந்தம். 28 வயசு வரைக்கும் அவங்க ஒரு இந்து பக்தர். அவர் சிவன் கோயிலுக்கெல்லாம் போவார். அரக்கோணம் பக்கத்துல பிறந்தபடினால பக்கத்துல திருத்தணி, திருப்பதி எல்லா கோயிலுக்கும் போவார் அவர். ஆமென். கூட சேர்ந்து போயிட்டு அந்த கோயில எல்லாம் வாசல்லாம் போயிட்டு பாட்டு பாடும்போது இவரும் கூட சேர்ந்து பாட்டு பாடுவார்.
ஆமென். அப்ப 28 வயசா இருக்கும்போது என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அவர் ரட்சிக்கப்படுறார். எப்படின்னா ஒரே ஒரு பாட்டு நிமித்தமா ரட்சிக்கப்படுகிறார். கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே திகழும் ஒளி பிரகாசா துதிப்பாடிட சுனா 10,000 நாவுகள் போதா, நிகரே தேசா திகழும் ஒளி பிரகாசா. இந்த பாட்டு சத்தம் வந்து எப்படி கேட்டதுன்னா, அவங்க ஊர்ல அரசாங்கத்தினால ஒரு டீம் அனுப்பப்பட்டிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்ல இருந்து எதுக்காக வந்தாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துல தண்ணி பஞ்சம் போக்குறதுக்காக போர்வெல் மிஷின் போடுறதுக்காக அடிப்பம்பு இந்த மிஷினை போட்டு தண்ணி எடுப்பதற்காக கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீம் அனுப்பியிருந்தாங்க. இந்த டீம்ல இருந்து வந்த ஒரு ஆள் ஈவினிங்ல எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ராத்திரில அதே ஊர்ல ஸ்டே பண்ணும்போது இந்த பாடலை பாடுறாங்க. இந்த பாட்டு சத்தம் தான் எங்க அப்பா சிவானந்தன் காதுல போய் பாட்டு விழுது. அப்ப இந்த பாட்டு அவரை சிந்திக்க வைக்கிறது. கல்லும் மண்ணும் என் தெய்வம் அல்ல, கையின் சித்திரம் கடவுள் அல்ல, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டாதான் அது உண்மையான தெய்வம். அப்ப நான் எதை வணங்குறேன்? கல்லும் மண்ணும் தான் வணங்குறேனே, கையினால உருவாக்கப்பட்ட பொம்மையை தான் வணங்குறேன்னு சொல்லி இந்த பாட்டு அவரை யோசிக்க வைக்குது. அல்லேலூயா. இந்த பாட்டு உண்மையான பாடுதான். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுமே, அப்ப ஆவியோடு உண்மையோடு இருக்கிற தெய்வம் எது அப்படின்னு அவருடைய சிந்தனை தூண்டப்பட்டு அந்த ராத்திரியில இயேசுவை கண்டு கொள்கிறார். ஒரே ஒரு பாட்டு சத்தம் எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருக்கு. யாரோ ஒருத்தர் பாட்டு பாடினா யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படுகிறார். யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா என்னை போல ஒரு சந்ததி எழும்பி வந்து வழிபடத்துல நின்று தேசங்களுக்கு பிரசங்கிக்க கர்த்தர் பயன்படுத்துவார். இன்றைக்கு அப்படியாக உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், பாடல்கள் அநேக ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். அப்படி ரட்சிக்கப்படுகிற ஒரு ஆத்மாவிலிருந்து ஒரு சந்ததி ஊழியத்திற்காக என்னை போல எழும்பி வரும். ஆமென். இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். நீங்கள் பாடுகிற பாடல்ல சுகம் உண்டு, நீங்கள் பாடுகிற பாடல்ல அபிஷேகம் உண்டு, நீங்கள் பாடுகிற பாடல்ல எல்லா அற்புதங்களும் நடக்கும். நம்ம பாடுறது சும்மா எல்லாம் கிடையாது. ஆமென். பாடினா எங்கேயோ ஒரு மனிதர் பாட்டு பாட எங்கேயோ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். எங்கேயோ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா எங்கேயோ ஒரு மனுஷன் ஊழியத்திற்கு எழும்புவான். அப்படியா உங்கள் சந்ததிகள் இன்றைக்கு ஊழியத்திற்கு வரும் என்பதை நான் ஆவியில் உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம இப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷர், அவருக்கு திருமணமானதுக்கு அப்புறம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல எங்க பாட்டியோட வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போறாரு. ராத்திரி 11:30 மணிக்கு போகிறார். தப்பி கரை சேர்ந்ததுக்கு உதாரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். 11:30 மணிக்கு ராத்திரி 35-40 வருஷங்களுக்கு முன்னாடி கரண்ட் கிடையாது. அப்ப பஸ் ஸ்டாப்ல இருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்ப என்ன பண்றாருன்னா, ரோட்டு வழியா நடந்து போனா 1/2 மணி நேரம் மேல ஆகுமே, 12 மணி ஆயிடும். நம்ம வயல் வழியா கழனி வழியா நடந்து போகலாம், வயக்காடு வழியா நடந்து போகலாம்னு சொல்லி இந்த கழனில இறங்கிட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசு அப்பதான். அப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசு என்றபடினால அவர் ஒரு பாட்டு பாடிட்டே போறார். என்ன தெரியுமா? நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடுங்குருசில் சுமந்து தீர்த்த நேசரே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. இந்த பாட்டை பாடிட்டு அப்படியே வயல் நடுவுல நடந்து வீட்டுக்கு வந்துட்டார். 11:30 மணி மேல அவர் வீட்டு கதவை தட்டுறாரு. பாட்டி கதவை திறக்கிறாங்க, உள்ள போயிட்டாரு. இந்த நேரத்துல ஏன்பா வந்த? பகல்லே வந்திருக்கலாமே. இல்ல, எனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது, லீவு கிடைச்சது, வந்தேன்னு சொல்றாரு. எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அண்ணன் பிறந்திருக்கிறான், நான் இப்ப பிறக்கல. ஆமென். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தண்ணி குடுக்குறாங்க, குடிக்கிறாரு. எந்த பக்கம் வந்தேன்னு கேக்குறாங்க. ரோட்டு வழியா வந்தியான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் ரோட்டு வழியா வரல. வேற எந்த பக்கம் வந்தீங்க? நான் நடுவுல வயலுக்குள்ள இறங்கி வயல் வழியா நடந்து வந்தேன்னு சொன்ன உடனே அவங்க சாதாரணமா இருந்த பாட்டி ஓடி, என் தாத்தா ஒரு மூலையில படுத்துட்டு இருந்தாரு, அவருடைய பெட்ஷீட்டை உருவி அப்புறம் ஓங்கி 2 அடி அடிச்சு, ஆனா பாவி என் மருமகனை கொல்ல பாத்தி அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடிக்கிறாங்களாம். ஒண்ணும் புரியல. இந்த அம்மாக்கு ராத்திரில என்ன ஆச்சு, அவரோட கணவனை ஏன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒண்ணும் புரியல. அப்ப ஏமா அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது சொல்றாங்க, இல்ல இந்த மனுஷன் வயலுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ராத்திரியில பாம்பு தோல்ல, பன்னி தோல்ல
எலித்தொல் அதிகமா இருக்கு, விவசாயம் பண்றாரு, அதனால எல்லாம் விளைச்சலை கெடுக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வாய்க்கால் வரப்புக்கு நடுவுல இரும்பு கம்பியை வச்சிருக்கிறாரு, கரண்ட் பாஸ் ஆகிற மின்சார கம்பி வேலி அமைச்சிருக்கிறாரு. நீங்க அந்த வழியா தான் நடந்து வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க அந்த வழியா தான் நடந்து வந்திருக்கிறீங்க. அதனாலதான் இந்த மனுஷனை என்னால சும்மா எதுவும் செய்ய முடியலையே, இந்நேரம் எந்த வழியா வந்தீங்க தெரியல அப்படின்னு சொல்லும் போது என் தகப்பன் அப்பதான் புரிஞ்சு கொண்டார், கர்த்தரை ஒருவன் நம்ப ஆரம்பிச்சா என் தெய்வம் அவனை தப்பி கரை சேர வைப்பார். ஆமென். அவரை நம்பி வந்துட்டீங்களா? அவர் தப்பி கரை சேர வைப்பார். இயேசுவை நம்பினவர்கள் அவர் தப்பி கரை சேர வைப்பார். அவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை, அவர் ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. அவரை நம்பினார், அவர் தப்பி கரை சேர வைப்பார். ஆமென். அவர் நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசன் சொல்லி பாடிட்டே வந்தார். அவன் நடந்து வந்த பாதையில தான் உண்மையாகவே கரண்ட் கம்பி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவருடைய பாதங்கள் அந்த இடத்துல ஒண்ணு கூட படாம பட்டிருந்தா ஒருவேளை அவர் மரித்திருப்பார். நான் வெளியில வந்திருக்க மாட்டேன், ஒரு ஊழியம் செய்திருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அவருடைய அநாத தீர்மானத்துல என் தகப்பனை காப்பாற்றி அவருடைய வித்திலிருந்து என்னை உருவாக்கி இன்றைக்கு ஊழியத்துல வழிபடத்துல தேசங்களில கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். தேவன் தப்பி கரை சேர வைக்கிறவர். இன்னைக்கு அப்படிதான் நான் உணர்ந்து சொல்றேன். ஒரு பிரேக் த்ரூ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. உங்களை தப்பி கரை சேர வைப்பார், தப்பி வைப்பார். பல காரியத்துல, பல சுச்சுவேஷன்ல இருந்து இன்னைக்கு நீங்கள் தப்பிப்பீர்கள், நீங்கள் கரை சேர்வீர்கள். அதான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த ஆட்கள். ஆமென். இன்னும் 4 உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். நான் இதோட நிப்பாட்டு கொள்கிறேன், நேரம் குறுகியதா இருக்கிறது. ஆனா ஒரு சில கிறிஸ்துவ குடும்பத்துல தப்பி கரை சேர்வதில் நான் சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஒரு சில கிறிஸ்துவ குடும்பத்துல ஆமென் தப்பி கரை சேர்வதில்லை. நான் ஒண்ணு சொல்ற காரியம் பாருங்க. இயேசுவை நம்பி வந்தா அவரை தப்பி கரை சேர வைப்பார். இயேசுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்தா அவரையும் தப்பி கரை சேர வைப்பார். அது என்னுடைய சாட்சி. சுருக்கமா நான் சொல்றேன். ஒரு நாள் அடையார் ஜீசஸ் கால்ஸ்ல தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டுட்டு மெசேஜ் கொடுத்துட்டு ராத்திரில பிரயாணப்படும். என்னுடைய இடத்திற்கும் அவங்களுடைய இடத்துக்கும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர். ராத்திரி 10 மணி 11 மணிக்கு டிராவல் பண்ணிட்டு வரேன் பைக்ல. 50 கிலோமீட்டர் நல்லா வந்துட்டேன், பைக் ஓட்டிட்டு வந்துட்டேன். நான் காலையில மினிஸ்ட்ரி, ஈவினிங்ல மினிஸ்ட்ரி பண்ண என் சரீரம் சோர்வு, ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். சாப்பிட்டுட்டேன் வேற. சாப்பிட்டு முடிச்ச உடனே தூக்கம் வந்துருச்சு. வண்டி ஓட்டும் போது என்ன அறியாம நான் பைக்ல சோர்வு நிமித்தம் தூங்கிட்டேன். நான் 50 கிலோமீட்டர் நல்லா வண்டி ஓட்டிட்டு வந்த நபர் கடைசி ஒரு 3 கிலோமீட்டர் மாத்திரம் தான் எங்க ஊருக்குள்ள வருவதற்கு ஒரு யூ டர்ன் எடுக்கணும். அந்த யூ டர்ன் பாத்தீங்கன்னா அந்த டர்னிங்ல பாத்தீங்கன்னா என்னுடைய முட்டி அளவுக்கு காங்கிரட் ஒரு யூ ஷேப்ல இருக்கும். அதுக்கு மேல கம்பி நின்றுட்டு இருக்கு ஷார்ப்பா. 2 பக்கம் டைவர்ட் பண்ணுது. மெயின் ரோடு, சர்வீஸ் ரோடு, 2 ரோடு. இந்த 2 ரோடு இணைய இடத்துல வரும்போது நான் தூங்கிட்டேன். என் பைக் 60 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்கு. நான் கண் மூடிட்டு திடீர்னு கண்ணை திறக்கிறேன். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிற உணர்வு எனக்கு வரும்போது என்னுடைய வண்டி கிட்டத்தட்ட 3 அடி இருக்கிற அந்த யூ டர்ன் வளைவு இருக்கிற அந்த 2 சென்டருக்கு நேரா நிக்குது பைக். ஹல்லேலூயா. அப்ப என் மனசுல தோணுது, நான் இதுல மோத போறேன், நான் தூக்கி வீசப்பட போகிறேன், மேல இருக்கிற கம்பியில போய் என் உடம்பு அப்படியே குத்தி கிழிக்க போகுது. ஒருவேளை இதுல மிஸ் ஆனா சைட்ல இருக்கிற காங்கிரட்ல விழுவேன், என் கை காலை ஏதோ ஒண்ணு உடையும். அதெல்லாம் மிஸ் ஆனா மெயின் ரோட்ல தூக்கி எறியப்படுவேன். அங்க வண்டி ஏகப்பட்ட வண்டி. அதுதான் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போற மெயின் பைபாஸ் NH ரோடு. இந்த ரோட்ல வர வண்டி ஏதாவது ஒண்ணு என் மேல ஏதாவது மோதும், ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். வண்டி வேகமாய் மோதும் பொழுது நான் அதாவது கண்ணை திறந்த உடனே பைக் பக்கத்திலே வந்த உடனே ஸ்தோத்திரம் சொல்லி கூட நேரம் இல்லை. ஆனா ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன். பிரேக் அப்ளை பண்றதுக்குள்ள என் வண்டி வேகமா மோதி அப்படியே மேல பிள்ளையா இடிச்ச வேகத்துல வண்டி மேல பறக்குது. நானும் லிட்டரலா அந்த பைக்கோட ஹேண்ட்பாரை கையை விடாம வண்டியோடு சேர்ந்து பறக்கிறேன். என்னுடைய பாடி அந்த டேங்க்ல இடிச்சு நான் அப்படியே வண்டியோடு சேர்ந்து பறக்கிறேன். வண்டி அப்படியே நேரம் மேல பறந்து நேரா போய் மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா பைபாஸ்ல போய் அப்படியே ஜம்ப் பண்ணி நேரா விழுது கீழே. அது சாஞ்சும் விழல, அது சுற்றிட்டும் போகல. அது நேரா மறுபடியும் அந்த டயர் போய் பள்ளத்துல இறங்கின உடனே நானும் அது மேல அப்படியே பைக்கோடு சேர்ந்து பறந்து என்னுடைய பாடி மறுபடியும் அந்த டேங்க் மேலே என்னோட கால் பின்னால சீட்லயும் படுத்த மாதிரியே நான் அப்படியே வண்டியில இருந்து கீழே விழாம அதை அப்படியே பிரேக் அப்ளை பண்றேன். ஒரு 50 மீட்டர் அப்படியே போயிட்டு வண்டி சாயிற நேரத்துல என் காலை ஊனி நான் இறங்கிட்டேன். நான் என்ன செக் பண்ணி பாக்குறேன், என் கையில ஏதாவது அடிபட்டிருக்கா, என் கால் அடிபட்டிருக்கா, ஏதாவது எலும்பு உடஞ்சிருக்கான்னு சொல்லி. நான் வந்த வேகம் அப்படி, மோதின வேகம் அப்படி. அந்த இரும்பு கம்பும் என்ன ஒண்ணும் செய்யல, அந்த காங்கிரட் சோற என்ன ஒண்ணும் செய்யல, பின்னால வந்த வண்டி கூட ஒண்ணு எதுவும் செய்யல. ஏன் தெரியுங்களா? அவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, அவர் தப்பி கரை சேர வைப்பார். ஆமென். அவரை நம்பி வந்தாலும் தப்பி கரை சேர வைப்பார். அவருக்கு ஊழியம் செய்தாலும் நாம் நம்முடைய ஆபத்திலையும் நமக்கு முன்னின்று நம்மளை காப்பாற்றுகிற தெய்வம் அவர். ஆமென். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை தப்பி கரை சேர வைப்பார். அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு தேவாவின் உங்களோட பேசுகிறார். ஊழியம் செய்யுங்க. அவருக்கு நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களை அவர் தப்பி கரை சேர வைப்பார். ஆமென். ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த ஒரு ஜீவானந்தமா ரட்சிக்கப்பட்டாருங்க. அவரை நம்பினபடினால தப்பி கரை சேர்ந்தார். நான் இன்னைக்கு ஒரு போதகரா
இன்னென்று உங்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிற என்னையும் கர்த்தர் தப்பி கரை சேர்வச்சர் அவருக்கு ஊழி செய்தபடினா. ஆனா சில குடும்பங்கள் தப்பி கரை சேர்வது இல்லைங்க. நான் ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி சத்தியத்திற்கு நேரம் கடன் செல்ல விரும்புகிறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனா சுருக்கமா நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஏன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தாம்பரத்துல ஒரு விசுவாச குடும்பம், 26 வயசு உள்ள ஒரு சகோதரி, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க, பெண் வஸ்திரம் தரிக்கிறவங்க, ஊழியத்திற்கு பங்கெடுப்பாங்க, தசம்பாகம் கொடுப்பாங்க, காணிக்கை போடுவாங்க. எல்லா ஊழியத்திலும் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவர்கள் எல்லா ஊழியத்திலும் பங்கெடுக்கிற ஒரு சகோதரி ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சகோதரி கேட்கிறா, அம்மா எனக்கு டிவி சேனல் மாத்துங்க, நான் வேற ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும். அம்மா சொல்றாங்க, நான் முக்கியமான ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கேன், இதை முடிச்சுட்டு பாக்குறேன். இப்ப அம்மாவுக்கு மகளுக்கு சண்டை டிவி பார்க்கறேன். இப்ப அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நீ வெயிட் பண்ண, நான் பார்த்துட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அரகண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடகம் பார்த்துட்டாங்க. இந்த பொண்ணு சண்டை போட்டு கோவப்பட்டுட்டு வீட்டு ரூமுக்குள்ள போயிட்டான். பக்கத்துல இருக்க ரூம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே நாடகம் முடிஞ்ச உடனே அம்மா கூப்பிட்டாங்க, பொண்ணு வாமா, உனக்கு நாடகம் உனக்கு நான் இப்ப ரெடி பண்ணி தரேன் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா பொண்ணு வரல, வீட்டுக்குள்ளே இருக்கு. இந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த பொண்ணு சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள எழுந்து போறாங்க. எழுந்து போய் கூப்பிடலாம்னு நினைச்சா இந்த 5 நிமிஷத்துல இந்த பெண் வீட்டுல மேல இருக்கிற சீலிங் ஃபேன்ல புடவைய கட்டி அதுல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு மரித்து போயிருக்கு. கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த அநேகர் தப்பி கரை சேர்வது இல்லை. அல்லேலூயா. இதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். சர்வம் கவ்வி கொள்ளுகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை சர்வம் கவ்வினது போல இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பத்தை சர்வம் கவ்வி இருக்கிறான். மரண கட்டுகள், கர்ப்பம் கனி கொடுக்க கூடாதபடி சர்வம் கவ்வி இருக்கிறது. பொருளாதாரத்துல பிளஸிங்கா இருக்கக்கூடாதபடி சர்வம் கவ்வி இருக்கிறான். சமாதானமாய் வாழக்கூடாதபடி சர்வம் பல இடத்துல சமாதானத்தை கவ்வி வச்சிருக்கிறான். சர்வம் அநேக இடத்துல மறைவிடமா இருந்து அதை எழும்பி வந்து ஒரு நாள் நம்முடைய கையை பிடிச்சு நமக்குரியதை கவ்வி கொள்ளுகிறது. கவ்வினதை இன்னைக்கு நம்ம உதறி நெருப்புல சுட்டரிக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு தீங்கில்லாமல் வாழ கத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, இன்னைக்கு உங்களை பிடிச்ச உங்களை கவ்வின கிரியைகள் இயேசு நாமத்துல அழிக்கப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு ஊழியத்துல கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரிஸ், ஆமென். ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு பத்தி பேசும்படி இன்னைக்கு தேவாவின் எழுப்பினார். ஆமென். அந்த சர்வம் எதில் அழிக்கப்பட்டது? நெருப்புல தான் அழிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையை பல இடத்துல சர்வம் கப்பி கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய ஜீவத்துல சரீரத்துல அவன் மறைமுகம், அதாவது ஆண்டவருக்கு அடுத்தபடி நல்ல ஊழியம் செஞ்ச அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை தான் சர்வம் கப்பி கொண்டு. ஆமென். அப்ப நம்மள எல்லாம் எவ்வளவு சாதாரணமா பிசாசு கையில கப்பிடுவான்னு பாத்துக்கோங்க, வாழ்க்கை கப்பிடுவான்னு பாத்துக்கோங்க. ஆமென். கவ்வின சர்வத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் இன்னைக்கு சத்தியம். ஆமென். அதுதான் ஒரு பிரேக், அதுதான் இன்னைக்கு ஒரு அற்புதம், அதுதான் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. அல்லேலூயா. கவ்வின சர்வத்தை இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நெருப்புல தள்ளுவோம், நெருப்பு சுட்டரிக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் நடுவுல உலாவி அவர்களுக்கு அக்கினி மதலா இருப்பார். ஆமென். நம்முடைய தெய்வம் பட்சிக்கிற அக்கினியானவர் அவர். ஆமென். அவர் பட்சிக்கிற தெய்வம். எலியா கூப்பிட்ட போது வானத்திலிருந்து அக்கினி இறங்க செய்த தெய்வம். மோசே பேசின போது முச்சடியில் அக்கினி வந்து பற்றி எரிந்தது. கிதியோன், ஆமென், படைத்த எல்லாவற்றையும் ஒரு நெருப்பு வந்து எல்லாவற்றையும் நக்கி போற்று என்ற வேதத்துல வாசிக்கும். ஆமென். பாருங்க, ஆண்டவர் அக்கினியா இறங்கி வருகிறார். அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. என்றைக்கு ஒரு அக்கினி எரிய ஆரம்பிக்கிறதோ அந்த அக்கினி எரிய எரிய அவனால சூடு தாங்க முடியாத மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் வெளியே எழும்பி வரும். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள மறைந்திருக்கிற, பிசினஸ்ல மறைந்திருக்கிற, ஊழியத்துல மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் எங்க அக்கினி அல்லேலூயா அனல் உரைக்க ஆரம்பிக்கிறதோ அங்க அவனால சும்மா இருக்க முடியாத வெளியில எழும்பி வரும். எனக்கு உங்க எல்லைகள் இருந்து எனக்கு சில மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் வெளியே கர்த்தர் சில சர்ப்பத்தின் கிரியைகளை வெளியெழும்ப செய்வார். நம்ம வீட்டுக்குள்ள நமக்கே தெரியாம மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள், நம்ம சரீர சுவாபத்துல மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள், நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் இன்னைக்கு வெளியில எழும்போம். எப்ப தெரியுமா? அனல் உரைக்கும் பொழுதுதான் சர்ப்பம் வெளியில எழும்ப ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா பற்றி எறிய ஆரம்பிக்கிறானோ அவன் சர்ப்பம் சும்மா இருக்க மாட்டான், எழுந்திருப்பான். அவன் எழுந்து வேற எங்கேயும் போக மாட்டான். உங்க கையத்தான் பிடிப்பான், ஊழியம் செய்யற கையத்தான் பிடிப்பான், விசுவாசி கையத்தான் பிடிப்பான், ஆண்டவருடைய பிள்ளையோட கையத்தான் பிடிப்பான். ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே சத்துருனுடைய தலையை நசுக்கி விட்டார். கல்வாரி சிலுவையில நம்முடைய ஆண்டவர் சத்துருனுடைய தலையை நசுக்கிட்டார். ஆமென். அந்த நசுக்கின சர்ப்பம் தான் மறுபடியும் எழுந்திருப்பான். நம்ம ஏதாவது விதத்துல அசிச்சு பார்க்கலாம், கரை சேரக்கூடாதபடி, நம்ம தப்ப கூடாதபடி நமக்கு விரோதமே போராடி கொண்டு இருப்பான். ஆனா ஒரு அக்கினி பற்றி எரிஞ்சா அந்த அக்கினியில் அவனால சும்மா இருக்க முடியாது, அவன் வெளியே எழும்ப ஆரம்பிப்பான். எனக்கு ஒரு அக்கினி இறங்கும், உங்க உள்ளத்துல இறங்கும், உங்க இருதயத்துல இறங்கும், உங்க வீட்டுக்குள்ள இறங்கும், உங்க பிசினஸ், உங்க ஊழியத்துல, உங்க ஜெபத்துல ஒரு அக்கினி இறங்கும்.
மறைந்திருக்கிற சர்வத்தின் கிரியைகள் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்லி இன்னொரு 5-10 நிமிடத்துக்குள்ள முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். நாம பெரிய சப்ஜெக்ட் ஆனா சுருக்கமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஃபயர்ன்னு சொன்னா பைபிள்ல நிறைய காரியத்தை பேசலாம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஃபயரை குறித்த உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம பாருங்க, தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் நன்றி தகப்பனே. ஒரு அடுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடுப்புல காஞ்ச விறகு வைக்கும் போது அது நல்லா பற்றி எரியும். ஆனா பச்சை விறகு உள்ள வச்சா என்ன பண்ணும் தெரியுமா? அது எரியாது சீக்கிரமா. கொஞ்சம் என்ன பண்ணுன்னா புகையும். அப்படி புகைச்சிட்டா புகைச்சல் கொடுக்கும். அது புகை வந்து என்ன பண்ணுன்னா மற்றவங்களுடைய கண்கள் எல்லாம் பாயும்போது எரிச்சலை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த காஞ்ச விறகு பச்சை விறகு இதை நம்ம ஒப்பிடணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மெலித்தா தீவுல தப்பி கரை சேர்ந்த உடனே குளிர் காயும்படிக்கு என்ன பண்ணாரா, சில விறகு கட்டுகளை வாரி அடுக்கப்பட்ட விறகுகளை என்ன பண்ணாரு, எடுத்து வச்சு அதுல தீ கொளுத்தி குளிர்காயதான் நீட்டினார். தப்பு எதுவும் செய்யல, நல்ல மனுஷன், நல்ல ஊழியக்காரன் தான். குளிர்காயலான்னு சொல்லி கை நீட்டினார். ஒரு தப்பாங்க? சர்வம் சும்மா இல்லாம வந்து அவர் கையை பிடிச்சி. சில நேரத்துல நீங்க எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா பிசாசு வேற எங்க போக மாட்டோம், உங்க கை தான் வந்து பிடிக்கும். இதை சொல்றதுக்கா ஐயா நீங்க ஜூம் மீட்டிங்ல இந்திய தேசத்துல இருந்து வந்திருக்கீங்க நினைக்காதீங்க. அவன் கையை பிடிச்சாலும் உதறி இன்னைக்கு நெருப்புல தள்ளுறதுக்கு நமக்கு அதிகாரத்தை கட்ட தந்திருக்கிறார். அவனை அழிப்பதற்கும் நாம தீங்கு இல்லாமல் வாழ்வதற்கும் தேவன் சீக்கிரட்ட பைபிள்ல வச்சிருக்கிறார், வசனத்துல வச்சிருக்கிறார். அதான் இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே. அப்போ ஆண்டவர் நம்ம ஒப்பிடுகிறார். ஏதோ ஒப்பிடுகிறார் தெரியுமா? பச்சை மரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பி பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரம் உங்களுக்கு பாடு அதிகமா இருக்கும். நான் ஆண்டவர் நம்மளை மரத்தோட ஒப்பிட்டு பேசுகிறார். நான் பச்சை மரம், நீ பட்டை மரம், காஞ்சு போன மரம் நீ. அல்லேலூயா. நம்ம எல்லாம் காஞ்சு போன மரம், அவர் பச்சை மரம். பச்சை மரம் எனக்கு இந்த பூமியில பாடுந்தா, பட்டு போன மரம் உனக்கு இந்த பூமியில நிறைய பாடு இருக்கு. மரத்தோடு ஒப்பிடுகிறார். இப்ப பாருங்க, இந்த சப்ஜெக்ட் குள்ள வந்துருங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா காஞ்ச விறகு கட்டைகளை தான் என்ன பண்றாங்க, எடுத்து வச்சு அதுல நெருப்பு கொளுத்தி வைக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் காஞ்ச கட்டை. அல்லேலூயா. நம்ம எல்லாம் காஞ்ச கட்டை. உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க, காஞ்ச கட்டை எதுக்கு இவ்வளவு ஆட்டம் கேளுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த காஞ்ச கட்டைக்குள்ள ஜீவனை கொடுப்பதற்காகத்தான், இது வாதுமை கனிகளை சுமக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். அன்னைக்கு ஆரோனுடைய கோல் அது காஞ்ச கட்டை தான். அதை கொண்டு போய் தேவ சமூகத்துல வச்சாங்க. அங்கு அந்த காஞ்சு போன கட்டையை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அது துளிர்க்கவும் வாதுமை கனிகளை கொடுக்கவும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். உங்க குடும்பம் இனி வாதுமை கனிகளை சுமக்கும். நல்ல கிருபைகள் வரங்கள் உங்கள் குடும்பத்தில் பெருக ஆரம்பிக்கிறது. கர்த்தர் காய்ந்தவற்றை இன்றைக்கு செழிப்பாய் மாறச் செய்கிறார். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றினது கூட இன்னைக்கு தெய்வம் அநேகருடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறார். இந்த காஞ்ச விறகு கட்டைகளை வச்சு நெருப்பு கொளுத்தி வச்சார். இந்த காஞ்ச விறகு கட்டைகளுக்குள்ளதான் சர்வம் பதுங்கி இருக்கும். இங்க சூடு வச்சோடனே அனல் வரைச்ச உடனே இது அனல் எரிய என்னாச்சு பாத்தீங்கன்னா, சர்வத்தால சும்மா இருக்க முடியல, என்ன பண்ணிச்சது, வெளியில எடுந்து வந்துருச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் ஒரு பாட்டை பாடுறோம். அவர் நெருப்பாய் வருவார், அவர் காற்றாய் வருவார், அவர் அன்பாய் வருவார், அவர் அக்கினியாய் வருவார், அவர் நெருப்பாய் வருவார், அவர் காற்றாய் வருவார், அவர் அக்கினியாய் வருவார், அவர் அன்பாக வருவார். தேற்றரவாளரே என்னை தேற்றிடவாருமே. பாடல பாடலாம். தேற்றரவாளன் அவர் நெருப்பாய் இறங்கி வருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காஞ்ச கட்டையாகிய நம்ம மேல ஆலயத்துல கூடி இருக்கும் போது, ஜப நேரத்துல கூடி இருக்கும் பொழுது நம்ம மேல அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ள இறங்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த விறகு கட்டில நெருப்பு கொடுத்து வச்ச உடனே அது எரிய ஆரம்பிச்சது. அது எரிய ஆரம்பிச்ச உடனே உள்ளுக்குள்ள பதுங்கி இருந்த சர்வம் வெளியில வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் அவ்விடமாய் ஆவியில உணர்கிறேன். பதுங்கி இருக்கிற சர்வத்தினுடைய கிரியைகள் இன்னைக்கு இயேசு நாமத்துல வெளியெழும்பும். அல்லேலூயா. இயேசு நாமத்துல வெளியெழும்பு. எல்கையை விட்டு வெளியேறு, பொருளாதாரத்தை விட்டு வெளியேறு, ஊழியத்தை விட்டு வெளியேறு, குடும்பத்தை விட்டு வெளியேறு, பிள்ளைகளிடத்திலிருந்து வெளியேறு. எதிராளிகள் எந்த விதத்துல உங்களுக்கு உதவ பிரச்சனை கொடுக்கணும், அதுல எல்லாம் சர்வம் மறைந்திருந்தா இன்னைக்கு கர்த்தருடைய அந்த நெருப்பு அக்கினி அதை எல்லாவற்றையும் எழும்பு செய்து. அந்த நெருப்பு பாருங்க சும்மா இருக்கா, நாம அது எரிய ஆரம்பிச்ச உடனே பதுங்கி இருந்தது அப்படியே வெளியில வரும். வெளியில வந்து இவரு கையை நீட்டு குளிர் தான் காஞ்சிட்டு இருந்தார். தப்பு எதுவும் செய்யாத நல்ல மனுஷன் ஊழியம் செஞ்சார். இந்த சர்பம் வேற எங்கேயும் போகாம என்ன பண்ணுச்சு, நேரம் வந்து அவருடைய கையை பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம கையதான் வந்து சர்வம் பிடிச்சிருவான். நமக்கு தான் போராட்டம் கொண்டு வருவான், நமக்கு தான் பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனா நம்ம கிட்ட தான் அவன் சீக்கிரமா செத்து போவான்.
அல்லேலூயா. நம்ம கிட்டதான் சீக்கிரமா அடி போடுவான், நம்ம கிட்டதான் அவன் நெருப்புல விழுந்து செத்து போவான் அவன். ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நம்முடைய நாவில, நம்மளுடைய அபிஷேகத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார், அழைப்புல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோ பாருங்க, 2 உதாரணத்தை மாத்திரம் நான் சுருக்கமா சொல்றேன். காஞ்சவருக்கு பச்சைவருக்கு. இந்த காஞ்சவருக்கு நல்லா எரியும், பச்சைவருக்கு அதோட கொண்டு போய் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? எரியாது, சீக்கிரமா புகைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இது எதோட ஒப்பிடலாம் தெரியுங்களா? காஞ்சவருக்கு நல்ல விசுவாசி அடையாளம். சபைக்கு வந்தா நல்ல கை தட்டி நல்ல பாட்டு பாடி என்ன பண்ணும்? நல்லா ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த பச்சை வருகு இருக்கு பாருங்க, புதுசா வருதுல, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், கையை தட்டாது, பாட்டு பாடாது, அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருக்கும். ஆனா இந்த காஞ்ச வருகு நல்ல விசுவாசி, அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப அவனுக்குள்ள இருக்கிற அக்கினி பற்றி எறிய பச்சை வருகால சும்மா இருக்க முடியாது. அந்த நெருப்போடு சேர்ந்து இதுவும் என்ன பண்ணும்? தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லையா? இன்னைக்கு நான் அற்புதமா சொல்லுகிறேன், உங்க வீட்டுல சில பச்சை வருகு இருக்குதா? எப்ப பார்த்தா புகைச்சல் கொடுத்துட்டே இருக்குதா? ஊழியத்துல புகைச்சல், பிசினஸ்ல புகைச்சல், சரீரத்துல புகைச்சல், எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சலாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்னைக்கு நல்லா பற்றி எரிஞ்சா, புகைச்சல் குடைக்கிற எதுவானாலும் சரி, இன்னைக்கு அந்த நெருப்பு அதை புகைச்சலை அடங்க வச்சு பற்றி எறிய ஆரம்பிக்கும். புகைச்சல் கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அடங்க வைப்பார். இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ அதுல நடக்கும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள புகைச்சல் பிள்ளைகளால ஒரு சில நேரம், வீட்டுக்குள்ள புகைச்சல் பணத்தினால வரும், வீட்டுக்குள்ள புகைச்சல் பிசாசு சமாதான சீர்கட்ட கொண்டு வருவான். அந்த புகைச்சல் எல்லாம் இன்னைக்கு அடங்க வைப்பாரு. எதனால தெரியுமா? நீங்க நல்ல அபிஷேகத்துல பற்றி எறியும் போது அந்த அபிஷேகம் அந்த புகைச்சலை அடங்க வச்சு உங்களோடு சேர்ந்து பற்றி எறிய வச்சு வராமே. பிரச்சனை கொடுக்கறதும் இன்னைக்கு உங்களோடு சேர்ந்து நல்ல அபிஷேகத்துல நிரம்ப ஆரம்பிக்கிறதால எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரேக் த்ரூ தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப புகைச்சல் கொடுத்தது நல்லா பற்றி எறியும் போது அடங்கி போகும். இன்னும் ஒரு உதாரணம், ஒரு கேஸ் அடுப்புல ஒரு பக்கம் குக்கர், ஒரு பக்கம் நீங்க பானை வச்சிருங்க. ரெண்டுத்துல சாப்பாடு செய்யுங்க, ரெண்டுமே நல்லா வேகும். பானை வந்து பழைய ஐட்டம், குக்கர் வந்து புது ஐட்டம். ரெண்டுத்துல தண்ணி ஊத்தி அரிசி போட்டு என்ன பண்றீங்க? அரிசி சமைக்கிறீங்க. ரெண்டுத்துல கீழே நெருப்பு இருக்குது. இந்த பானை என்ன பண்ண தெரியுங்களா? அது கொதன்னு கொதிச்சுட்டே இருக்கும். இந்த குக்கர் என்ன பண்ண தெரியுங்களா? அதுவும் கொதிக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ண சும்மா இருக்காது, அது ஒரு விசில் கொடுக்கும், ஒரு சவுண்ட் கொடுக்கும். இப்ப இந்த பானை பாக்குது, இந்த குக்கரை பாக்குது. இந்த பானை என்ன நம்ம சொல்றது? குக்கரை பார்த்து, நான் எத்தனை நாள் இங்க இருக்கிறேன், சத்தம் போடாம தானே இருக்கிறேன், அமைதியா தானே இருக்கிறேன், நீ என்ன சத்தம் போடுற? புதுசா வந்த ஆளு. அல்லேலூயா. பானை பழைய ஆளு, குக்கர் புது ஆளு. இந்த பழைய ஆளு புது ஆளு பார்த்து கேட்கும். அல்லேலூயா. புது ஆளு சும்மா இருக்க முடியாது, அதுக்கு கீழே ஒரு அக்கினி வரும் பாருங்க, அந்த அக்கினி அதால தாங்கிக்க முடியாது. அல்லேலூயா. சும்மா இருக்காது, அது சத்தம் போட்டுரும். ஆமென். அப்ப ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குக்கர் சத்தம் போட்டு உடனே அந்த பானை வந்து சொல்லுது, இப்பதானே சொன்னேன் சத்தம் காட்டாம அமைதியா இருக்கு, நான் எத்தனை நாள் இங்க இருக்கிறேன், ஏதாவது காமிக்கிறேன், சத்தம் காமிக்கிறேன், அமைதியா தானே இருக்கிறேன், நீ என்ன இவ்வளவு ஆட்டம் போடுற? அல்லேலூயா. ஒண்ணு தெளிவா சொல்றேன் பாருங்க, பானையும் நெருப்புல எரியும், அதுவும் சோறு செஞ்சிடும். குக்கரும் நெருப்பு வச்சா எரிஞ்சிரும், அதுவும் சமையல் செய்யும். இங்க பானையும் குக்கரும் ஆண்டவருக்கு பெருசு கிடையாது. பழைய ஆளோ புது ஆளோ இது ரெண்டுமே கர்த்தருக்கு பெருசு இல்ல. யார் பற்றி எரிய ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவர் மேல கர்த்தர் அக்கினி இறக்க வச்சு அவங்களை அபிஷேகத்துல நிரப்பிட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. பழைய ஆட்கள் மேலதான் கர்த்தர் அபிஷேகத்தை இருப்பார், புதிய ஆட்கள் மேலதான் கர்த்தர் அபிஷேகத்தை இருப்பார். அப்படி இல்ல, யார் பற்றி எறிய ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் மேல தம்முடைய அபிஷேகத்தை அவர் ஊற்றிட்டு நிரப்பி அவர் பார்த்து போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அப்படிதான் சொல்றேன், நீங்க எல்லாம் பற்றி எறிய ஆயத்தமா வந்திருக்கிற கூட்டம் உங்கள் மேல இன்னைக்கு ஒரு தேவ அக்கினி பரத்துல வந்து இறங்கும். ஆமென். தீபாகா தூணா சந்தூடா மனதியந்தனா சர்ப்பங்களை விரட்டி அடிக்கிற ஒரு அக்கினி இன்னைக்கு நம்முடைய சரீரத்துல, நம்முடைய நாவில, நம்முடைய பார்வையில, நம்முடைய செய்கையில, நடக்கல, சுவாபத்துல கர்த்தர் இன்னைக்கு இறங்கி செய்து. அல்லேலூயா. அவன் ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஊர் ஜனெல்லாம் பேசிச்சு, அவன் ஒரு பெரிய கொலை பாத்தகன், தப்பு எதை செஞ்சுட்டான், அதனாலதான் சாவு அவனை விடல. இந்த ஊர்ல வந்து அவனை சாவு தொடர்ந்து நினைக்கும். இப்படிதான் நம்மள தேவையில்லாம நிறைய பேர் கை நீட்டி பேசுவாங்க. நம்ம தப்பு எதுவும் செய்யாது இருக்கும்போது நம்மளை பார்த்து குறை சொல்றதுன்னு ஒரு கூட்டம் பெருசா இருக்கும். ஆமென். எதுவுமே செய்யாது இருக்கும்போது நம்மளை பார்த்து விரல் நெட்டுகிற கூட்டம், அவச்சொல்லை பேசுகிற கூட்டம், நிந்தை சொற்களை பேசக்கூடிய கூட்டம் இந்த உலகத்துல நம்ம சுற்றி சூழ்ந்து இருக்கும். அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த சர்பத்தை சாகடிச்சு பவுல உயிரோடு வரவழைச்சார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பேசின ஜனங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்க தடைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு பிரேக் த்ரூ. அல்லேலூயா. நம்மளை பார்த்து சொன்னா நீ சீக்கிரத்துல நீ வீக்கம் கண்டு சாக போறன்னு சொல்லி ஜனங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மள ஒருவேளை அப்படி நினைச்சிருப்பாங்க, இவன் எப்படி வாழ்ந்துவான், எப்படி குளிச்சவன், எப்படி பிசினஸ் பண்ணுவான், எப்படி குடும்பத்தை நடத்துவான், எப்படி பிள்ளையை பெற்றெடுப்பான், எப்படி படிக்க வைப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பேசுனாங்கல்ல, ஒரு மாதிரி நின்னாங்கல்ல, இன்னைக்கு அவங்க மத்தியில தான் கர்த்தர் நம்மளை வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா. அந்த ஊர்ஜன் அப்படிதான் நினைச்சது, இவன் கொஞ்ச நேரத்துல இன்னும் வீக்கம் கண்டு சாக போறான். பொதுவா பாம்பு கடிச்சா மனுஷன் செத்து போகணும், அதுதான் நீதி. பாம்புக்குள்ள இருக்கிற விஷம் மனுஷனுக்குள்ள ஏறும், பாம்பு செத்து போகும். ஆனா இங்க வித்தியாசமா நடக்குது, பாம்பு மனுஷனை கடிச்சிருச்சு. அல்லேலூயா. ஆனா மனுஷன் உயிரா இருக்கிறா, பாம்பு செத்து போகுது. அப்ப விஷம் யாருக்குள்ள இருக்குது?
அமைதியா இருக்கிறது பார்த்தா உங்களுக்குள்ளதான் இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. இது என்ன விஷயம் தெரியுமா? ஆவிக்குரிய விஷயம். சத்துரு நம்மளை என்னைக்கு தொடரானோ அன்னைக்கு அதோட அவன் செத்தான். அல்லேலூயா. நம்மை தொட நினைச்சாலும் சத்துரு அன்னியோட அவன் எரிந்து போவான். அல்லேலூயா. சத்துரு நம்மளை தொட முடியாத ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். அது அவனுக்கு விஷமா மாறிடும். அல்லேலூயா. Thank you Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊர் ஜனங்களுக்கு முன்பதாக இப்படி பேசுற நாவுகள் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதை சீக்கிரமா நான் முடிக்கிறேன் பாருங்க. 2-3 நிமிடத்துல முடிக்கிறேன். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3 காரியம் நான் முடிக்கிறேன். 3ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் சில உறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்வி கொண்டது. 3ஆம் வசனத்துல விரியன் பாம்பு. 4ஆம் வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட போது இந்த மனுஷன் 3ஆம் வசனத்துல விரியன் பாம்பு, 4ஆம் வசனத்துல விஷப்பூச்சி. 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. 3 வசனத்துல ஆண்டவர் மொத்தத்தை மாத்திட்டார். 3ஆம் வசனத்துல விஷ சர்ப்பம், 4ஆம் வசனத்துல விஷ பூச்சி, 5ஆம் வசனத்துல சாதா பூச்சி. இந்த 3 நிமிஷத்துல கர்த்தரால இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிட முடியும். 3 செகண்ட்ல கர்த்தரால அற்புதம் செய்ய முடியும். 3 மணி நேரத்திற்குள்ள, 3 நாட்களுக்குள்ள, 3 வாரத்திற்குள்ள, 3 மாசத்திற்குள்ள கர்த்தருக்கு அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்ய முடியும். இப்படிதான் பாருங்க. 3ஆம் வசனத்துல விஷ சர்ப்பம், 4ஆம் வசனத்துல விஷ பூச்சி, 5ஆம் வசனத்துல சாதா பூச்சி. அத நெருப்புல உதறி தள்ளி அத நெருப்புல சுட்டரிச்சுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவாவின் நம்ம பார்த்து சொல்லுகிறார், தீங்கு உங்களை தொடாமல் இருக்க வேண்டுமே ஆனால் உதற வேண்டியது இன்னைக்கு உதறி தள்ளணுமாமே. சிந்தையிலிருந்து, பார்வையிலிருந்து, பேச்சிலிருந்து, இருதயத்திலிருந்து, நினைவுகளிலிருந்து, சுவாபத்திலிருந்து எதெல்லாம் உதறி தள்ளணுமோ உதறிட்டா போதும். பரிசுத்த ஆவியானவர் மத்ததெல்லாம் சுட்டரிச்சிருவார். நம்மை தீங்கு இல்லாமல் வாழ உதவி செய்யும். அல்லேலூயா. என் தேவன் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஊழியரே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கு அடையாத. ஆமென். இனி ஒரு தீங்கு உங்களை தொடுவதில்லை. உங்களை தப்பி கரை சேர வைத்த தெய்வம், உங்களை மறவாமல் நினைத்த தெய்வம். ஆமென். இன்றைக்கு நிச்சயம் அவரை நம்பி வந்த உங்களை தப்பி கரை சேர வைப்பார். அவருக்கு ஊழியம் செஞ்சவரை தப்பி கரை சேர வைப்பார். ஆனா சில குடும்பங்கள் நம்பியும் ஊழியம் செய்தும் தப்பி கரை சேராமல் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சத்துருனுடைய பிடியில. நான் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்றேன். உங்களை பிடிச்சது இன்னையோட ஒழியுது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை பிடிச்ச காரியம் அன்னையோட ஒழிஞ்சது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை எது பிடிச்சது? வறுமை, வியாதி, பலவீனம், சமாதான சீர்குலைச்சல், ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி இல்லாத நிலைமை, ஊழியத்துல பயன்பட முடியாத நிலைமை, எது உங்களை பிடிச்சிருக்கிறதோ அதை இன்னைக்கு உதறி தள்ளி நெருப்புல சுட்டரிச்சு தீங்கில்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் சூழ்நிலை நமக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஆமென். ஆகினால இந்த நாளில ஒரு தீங்கில்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அனல் உரைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு அனல் உரைக்குதோ, பரிசுத்தாவியானவர் என்னைக்கு நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிறாரோ, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம சூழ்நிலைக்குள்ள மறைந்திருக்கிறது எல்லாம் வெளியில் எழும்பி வந்து சாகும். இன்னைக்கு தேவன் அப்படி ஒரு அக்னி உங்க இடத்துல இறங்க செய்வார். நம்ம வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் we are in same spirit. நம்ம ஒரே ஆவிக்குள்ள இணைந்திருக்கிறபடினால எங்க ஒரு மனம் உண்டு அங்க விடுதலை உண்டு. நம்ம ஒரு மனமா இருக்கிறபடினால இன்னைக்கு உங்க இடத்துக்குள்ள ஒரு விடுதலை. சத்துரு மறுபடியும் இன்னைக்கு அழிக்கப்பட போகிறான். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்ண முடியும். ஆமென். அவன் ஆமென். நெருப்புல சுட்டரிக்கப்படுகிற நேரம் இது. கண்களை மூடி ஆவில நிறைந்தவர்களாய் நம்ம இப்ப அனல் உரைக்க போகிறோம். பரிசுத்த ஆவி நம்மள இறங்க போகிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இறங்கும் போது அக்கினி அனல் உரைக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற சர்வனிக்கு வெளியேற மாலை லூயா ரபாகா சந்து நமனது எந்தனா இயேசுவின் நாமத்துல ஓ ரபாகா எந்தனா தேவனே மறைந்திருக்கிற சர்வத்தின் கிரியைகள், ஆண்டவர பதுங்கி இருக்கிற சர்வத்தின் கிரியைகள், பொருளாதாரத்தை கெடுத்த கிரியைகள், கர்ப்பத்துல கனி கொடுக்க விடாத கெடுத்த கிரியைகள், திருமணம் ஆக கூடாதபடி தடுத்த கிரியைகள், ஊழியத்துல வளர்ச்சி காணப்படாதபடி, ஆத்மாக்கள் சேரக்கூடாதபடி எதெல்லாம் சர்வம் கப்பிக்கொண்டானோ அந்த கப்பின சர்வத்தை ரீபாபாபா ஷதரலரது எந்தனா சந்துனவனது எந்தனா தேவன் ஒரு அக்கினியை பரத்திலிருந்து இறங்க செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் சரீரத்திற்குள், உங்கள் ஆவிக்குள், உங்கள் ஆத்மாவுக்குள்ள, இருதயத்திற்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கி வருகிறது. தேவன் ஒரு அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி மறைந்திருக்கிற எல்லா சர்வத்தின் கிரியைகளை இயேசு நாமத்தில் இன்றைக்கு அழிக்கிறது. எல்லா இடத்தையும் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துகிறது. எல்லா சர்வம் வெளியேறுவதாக. இயேசு நாமத்துல வெளியேறு, இயேசு நாமத்துல வெளியேறு. சொல்லுகிற வேளையில அநேகருக்கு விடுதலை, சொல்லுகிற நேரத்துல அநேகருக்கு தீங்கு மறைகிறது, சொல்லுகிற நேரத்துல அநேகருக்கு அக்கினி பற்றி எரிகிறது. ஆமென். நல்லா கையை தட்டி வாய்களை திறந்த தேவ சமூகத்துல
ஒரு அக்கினி உங்களுக்குள்ள இறங்க 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 சர்வத்தால உள்ள இருக்க முடியாது. ஆமென். அக்கினியுடைய வேலை அதுதான். அக்கினிக்கு முன்னில் தக்கவன் யார்? நெருப்புக்கு முன்னால நிக்க ஒரு மனுஷனால கூடாது. அது எல்லாவற்றையும் சுட்டரிக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நெருப்பாய் நமக்குள்ள வந்துட்டார். நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எதையும் விட்டு வைக்க மாட்டார். அதை முற்றிலும் சுட்டரிப்பார். என் அன்பு தேவதனமே, அன்பு சகோதர சகோதரி, தேவ ஊழியரே, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை கிரியைகள் அந்த பரிசுத்த ஆவியின் நெருப்பு நமக்குள்ள வந்தபடினால இன்னைக்கு நமக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறது. அதே ஜனங்கள் சொன்னாங்க, இவன் தேவர்களை போல இருக்கிறான் என்று சொன்னாங்க. யார் நம்ம பார்த்து ஒரு மாதிரி பேசினாங்களோ, யார் நம்ம பார்த்து கை நீட்டி என்ன சொன்னாங்களோ, அதே ஜனங்கள் இவன் தேவனாய் போல இருக்கிறான் என்று சொன்னாங்க. நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்லுவாங்க, யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று எல்லா நாவுகள் அறிக்கையிட போகிறது. நீங்க எல்லாம் உதறி தள்ளிடுங்க. வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாத ஆளை சேர்க்காதீங்க. எல்லைக்குள்ள வைக்க வேண்டிய ஆளை வைங்க. வரக்கூடாத ஆளை நிப்பாட்டுங்க. சேரக்கூடாத ஆள் கூட சேராமல் எந்த இடத்துல எதை உதறி தள்ளணுமோ உதறி தள்ளிட்டா இனி ஒரு தீங்கு நமக்கு வருவது இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, எல்லாவற்றையும் நாங்க உதறி தள்ளுவோம். அந்த பரிசுத்த அக்கினி எங்களுக்குள்ள பற்றி எறியட்டும். சர்வத்தின் கிரி அழிக்கப்படட்டும். தீங்கில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. என் தேவன் அப்படியே இந்த நாள் கூட்டத்தின் மூலமா, இந்த வார்த்தை மூலமா எங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனி ஒரு தீங்கில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்வார். கேட்ட சத்தியத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க. கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை கைக்கொள்ள, விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகுவதற்கு கர்த்தருடைய அவனுக்கு கிருபை செய்கிறாங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே